அவங்களையே இல்லை திடீர்னு பார்த்துருந்தா என்ன ரியாக்டாக இருப்பான். ரொம்ப வெளிச்சமாடா இருக்கு. அப்படி போயிடுறீங்களா? நான் பாத்ரூம் போகிறேன். அப்படிங்களா? இருங்க நாங்கள் அப்படி போயிடுறோம். வெளியே போயிருப்பான். தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சாரு கேமரா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சுடுகாட்டுக்கு போகிறோம். சுடுகாட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. திரும்ப சொல்ல முடியாது. மைடி என்ன கண்டென்ட் இன்னைக்கு? என்ன கண்டென்ட்? ஒன்றும் இல்லை, இருட்டுக்குள்ள எனக்கு பேய்னா பயமா இருக்காமா? பயம் இருக்கா? பெயின் சொன்னாலே உச்சா போயிடுவேன். என்ன பெயின்? சரி அப்படி போயிட்டு வா. வெயிட் பண்ணுறேன், நான் போயிட்டு வா. அதெல்லாம் வாங்க போகலாம், போய்க்கலாம். ரெடியா? சரி. பெயின் சொன்னால் யாருக்கு தான் பயம் இருக்காது? கேமரா கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. கேமரா நீ உச்சா போகிறத க்ளோஸில் எடுக்க முடியாது. கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. எங்கே முன்னாடி போ. அப்படியே நடக்காது, முன்னாடி பார்த்து பாரு. செவத்துக்குள்ளே பண்ணால் பரவாயில்ல. ஓ மை வாட் இஸ் திஸ் மேன்? பச்சளை பிடிங்க. சரி, உனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இருக்கா? பயம் இருக்கா? அப்பா இருக்கு, நிறையவே இருக்கு. இருக்கும். என்ன பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பேயை தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை அதுலேயும் நாய்ஸ் ரேசர் வச்சு இது பண்ணி வைப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போவோம். குடிமகர்கள்லாம் உட்காந்துருக்காங்கடா. ஓ மை காட், இந்திய குடிமகன்கள். அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓரமாக போயிடுவோம். அவங்க அப்படி, நம்ம இப்படி இங்கே வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு வரவே முடியாது அவங்களால. இப்போ நான் போயிட்டு இங்கே மவளே வளர்க்கணே ரோட்டில் இருந்து அப்படின்னா என்ன பண்ணீங்க? நீ போய் உட்காந்து ஒரு பேக்கு ஊத்துறான் வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பான். நோ ஐ எம் 14 years old பாய். 40 420 14 years old பாய். அதெல்லாம் மைனர். நான் மைனர். அது அந்த பெயின் என்ன சொல்கிறேன்டா, இப்போ திடீர்னு அங்கேருந்து ஒன்று பிடிச்சி வரும், அது ஒரு பெயின் சொல்லுவாங்க. இந்த தூங்கும் போதெல்லாம் இந்த தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுக்கம் பெயின் சொல்லுவாங்க தெரியுமா? அமுக்கம் பெயின். நீ இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து கக்கக்கூடாது அப்படியே, சரியா? சரி. ஏய்னா என்ன? நானும் யோகியுமே கூட நேற்று பார்த்தோம். நேற்று ஒரு அது வீட்டு பக்கத்தில் அந்த ஒரு இது சும்மா வாக்கிங் போனாமே நடந்து சுற்றிட்டு இருந்தோம். நான் கடுப்பில் ஒன்றா தான் கேவலமாக திட்டிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். நேற்றே வீடியோ எடுக்க வேண்டியது. கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. அதை பற்றி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 செடிடா, இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடி. இதுலேருந்து சரக்குன்னு என்னமோ போச்சு ஒன்று. பாம்பு சின்னதாக இருந்தா பாம்பு எங்கே இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? கருப்பா சின்னதாக இருந்தால் கூட நாயின்னு நான் போயிருப்பேன். சத்தம் கேட்குது, இப்படி திரும்பி பார்க்குறேன், என்னமோ ஒன்று இப்படி ஏறி இறங்குற மாதிரி போகுது. அது பேயா உருவமா இல்லை நிழலா என்னன்னு? மரமாக இருந்துச்சா? கருவ மரத்துக்குள்ள தான். போக இருட்டாவது, எங்கள் மூஞ்சி தெரியுதா தெரியல, உண்மையாக இறங்கி வந்துட போதோ. ஏதோ சவுண்டு கேட்குது பாரு. தண்ணி சத்தம் அங்கே நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு, இங்கே கேட்கவே இல்லை. இது ரொம்ப லீட்டமாக போய் அங்கே இறங்குதுல்ல, அந்த மாதிரி சொல்லி கேட்கும். இப்போ ரோட்டுக்கு தான் வரும் அந்த சைடு. இங்கே ஒரு கேட்டு மாதிரி ஒரு பூட்டி இருந்தாங்கன்னா போக முடியாது. கேட்டு வந்து நம்ம கேட்டுக்கு தான் அப்படி சுற்றி தான் போகணும். அப்போயும் அங்கே பூட்டி இருந்தால் வாய்ப்பு அங்கேயே இருக்குது. எங்கே விட்டோம் நான் பேயின்றது எங்கே பின்னாடி தான் விட முடியும், வேறு எங்கே விடுவேன்? அதாவது நான் பேயின்றது ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு அழகான பெண்மணி மாதிரி இருக்காது. அது வந்து நிறைவேறாத ஆசையில் செத்து போனால் ஒரு மாதிரி பேயா. ஆமாம், தூரத்தில் நிற்கும், போய் பக்கத்தில் போய் பார்த்து பச்சி தடவி. அந்த மாதிரி நான் மைனர். ஐயோ, நான் மைனர் தான் பேசக்கூடாது. மைனர் குஞ்சு இவர். சென்சார் பண்ணிடலாம். சத்தியமா நீங்க காமிச்சிருக்கணும். ஒண்ணுமே தெரியலடா எங்களுக்கு. நான் பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு யாரும் போன மாதிரி கேட்டுடா, அது பூட்டிட்டாங்களா என்ன பண்றாங்க? எதிராக கேட்டு வீட்டுல வராங்க, ஒண்ணுமே தெரியல. யாரும் பேசிட்டு இருந்தாங்க, டக்குன்னு நடந்து போறாங்க. அவங்களுக்கு கேட்கவே கேட்கலையா? சத்தியமா கேட்கலைங்க. ஐயோ, ஒண்ணுமே இல்லாம நடந்து, ஒரு லைட் இல்ல, எதுவுமே இல்லாம நடந்து வர்றாரு அப்படியே. இதுல வேற முன்னாடி கேமரா பிடிச்சிட்டு அதுல வேற லைட்டு கண்ணு ஊசு, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. திடீர்னு அப்படி போறாரு. மாறி மாறி வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுலலாம் அப்படி உட்காந்துட்டு அவ்வளோ கதைங்க பேசுவோம் தெரியுமா, பேய் கதைன்னு சொல்லிட்டு. உமர் அங்கிள் அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் போகுது? நாங்களாம் சுதாகர் ஃபேன்ஸ். உமர் அங்கிள். நாங்களாம் கோபி ஃபேன்ஸ். எல்லா வீடியோலையும் பாரு, அவர் தான் அட்வைஸ் பண்ணுவார், அவர் தான் அடிப்பார். இது சொல்கிறதுக்கு நான் ஒரு கதைக்கு வரேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா நைட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட தூங்கிட்டு இருந்திருக்காரு. ரூமோட மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த இதுக்காக வருவாங்க தெரியுமா, க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா. நைட்டு ஒரு மணிக்காட்டம் ஜன்னலை டம்முன்னு தட்டியிருக்காரு, திறந்துருக்காரு. அவரே திறந்துருக்காரு, இவர் திறக்கல. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, டம்முன்னு தட்டணும் எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. ஜன்னல் திறந்து விட்டு நீங்கள் கீழே வாங்க ஒரு நிமிஷம், உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ரூமு வேறு மாற்றி தராங்களாமா, இந்த ரூம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரூம் நிறையா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ரூம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதுக்கு அவங்க எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாங்க, இப்போ தூங்குறவங்களை எதுக்கு எழுப்புறீங்க, க்ளீன்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா சரி காலையில் போய் அந்த கீழே ரிசப்ஷன் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேட்டதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படி அனுப்பலையே, உங்களுக்கு யார் சொன்னா எப்படி போச்சு, உனக்கு சங்கு ஊதிட்டாங்க கௌசி. டேய் அது இந்த பொறி வைக்கிற தாத்தாடா. நீங்கள் அமுச்சு விட்றீங்க, ஏன் அமுச்சு விட்டீங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏன் அப்படி அமுச்சு விட்றீங்க, நாங்கள் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனுப்பவே இல்லையே. அப்புறம் நைட்டு இந்த ஜன்னலை தட்டி எங்களை எழுப்பி விட்டு வேறு ரூமுக்கு போங்க அப்படின்னாங்க. நீங்கள் கனவுக்கு இது கண்டிருப்பீங்க, நாங்கள் அப்படிலாம் அனுப்பவே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க ஏங்க என் கனவுனா நான் மட்டும் தான் நான் கண்டிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அது தெரியுது, எல்லோரும் என்ன ஒன்றா தான் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னோடனையும் வாங்க எந்த ஜன்னல் காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு என்ன போய் எந்த ஜன்னல் காமிங்க அப்படின்னு சொல்லி போய் காமிச்சிருக்காங்க. அவங்களும் ரூமெல்லாம் ஓப்பன் பண்ணி எங்க இந்த ஜன்னல் தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கனவு தான் கண்டிருக்கீங்க, போய் அட்லீஸ்ட் இப்போ ஜன்னலையாச்சும் திறந்து பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ரிசப்ஷனில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க. இப்போ சரி இருங்க, இப்போ திறந்து காட்டுறேன்னு திறந்து காமிச்சிருங்க. பார்த்தா அவங்க ரூம் எடுத்துருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். எட்டி பார்த்தா அங்கே நிற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கீழே தர இங்கே இருக்குன்னா ஜன்னல் அங்கே இருக்கு மாடி, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு மாடி. அங்கே எவன் நின்று என்ன பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க ரூம் எடுத்து தங்கி. ஐயோ இது பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருப்பேன். நடத்த என்ன இந்த தோப்பு பக்கத்தில் நிற்கிறோம், நாங்கள் பயமா வேற இருக்கு எனக்கு. என்னடா உனக்கு பயமா இருக்கீங்க பாரு, எவ்வளோ அழகா இயற்கையோட காத்து சவுண்ட் மட்டும் கேட்குது. எல்லாம் வித்தியாசமா டேஸ்ட் பேய பிடிக்கும் தானே எனக்கு கருமா. அது சொல்லிடுங்க, அது ஏதோ தூங்கிட்டு இருக்காங்க போல, கனவுல ஒரு பேய் இந்த மாதிரி ரோடு தான் இப்படி மாதிரி ரோடு எங்கேயோ வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போல. அங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ பாலடைஞ்சு வீடு தானேண்ணா, பாலடைஞ்சு வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அங்கே இதுதானே யோசிச்சு இல்லை. இந்த கதை எனக்கே தெரியல, இவன் புதுசாக இப்போ எனக்கு நடந்ததுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி சொல்கிறான். என்னன்னு தெரியல. நீங்கள் ஏன் சொன்னீங்கன்ட்டா அன்றைக்கி என்ன வாட்டி தூக்கத்தில் இருக்கும்போது பார்த்து பக்கத்தில் திரும்பி பார்க்க டக்குன்னு நிற்குது அப்படின்னு சொன்னீங்களே. நானா இப்படி குப்பரக்க படுத்திருந்தீங்க, இந்த பக்கம் பார்த்தா பேஜ் அப்படியே இப்படி படுத்து சொன்னீங்களே. பேய் கனவு எனக்கு வந்தது சரியா. தூரத்துல நான் இங்க நின்று இருக்கிறேன், டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், பேய் அங்கே திடீர்னு பிடிச்சி என்னை இழுக்குது. அப்போ எந்திரிச்சிட்டேன். பேய் முன்னாடி நிற்குமோ இல்லை இங்கே நிற்குமா அங்கே நிற்குமான்னு தெரியாம இப்படியே திரும்பி படுத்தேன் நான். இதுதான் எனக்கு ஒரு கிளவி பற்றி சொன்னாங்க, அது இப்போ கூட சொன்னா கூட பயமா இருக்கு. அது ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்க. சுருட்டு கிளவி. ஐயோ ஆனால் அந்த பேர் சொல்றதா கிளவின்னு மட்டும் சென்சார் பண்ணி சொன்னேன். வாங்க போகலாம். ஒன்றும் இல்லை, இவனே உண்மையாக பயந்துருக்கேன், உண்மையாக பயந்துருக்கேன். வாங்க போயிடலாம். இவனே அந்த கதையை நிறைய தாட்டி நீ உன்ட்ட சொன்னது இல்ல அது அவ்வளோ பயப்படக்கூடிய கதையே இல்லை எனக்கு. ஆனா உன்ட்ட சொல்லி நீ பயந்ததை பார்த்து இப்போ அவ்வளோ மரத்தை பார்த்து எனக்கு என்னடா தோணுது. வாங்க நான் அரை நிலா தானே இன்னைக்கு, பரவாயில்ல வாங்க கிளம்பலாம். இப்படி பார்த்து அரை நிலா நான் பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. அங்கே வேறு அடிலாம் தெரியுதுன்னு பார்ப்போமா. என்னடா ஃப்ளாஷ் அடிச்சு ஒழுங்கா தெரியல. இப்படி போய் பேசி அவன் தெரியற மாட்டாங்க ஃபர்ஸ்ட். சரி இரு, இதுதான் சுருட்டு கிளவி. அது கதையை விட்டு வேற கதை சொல்லுங்க. ஏற்ற மாதிரியே இருக்கு. அந்த பேரை நீ அனலைஸ் பண்ணாலே அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்க. அந்த பேரையே எதுக்கு அந்த பேர் வந்துச்சு, ஒரு கிளவி ஒல்லியா மூஞ்செல்லாம் ரொம்ப தொங்கி போய் கட் பண்ணிக்கலாம் போயிடலாம். மூஞ்செல்லாம் தொங்கி போய் தலைமுடியெல்லாம் வெறும் கிளவினா எப்படி இருக்கும், நரைச்சு போய் தான். அது இருந்துட்டு போட்டோம், நம்ம போலாம். நீ கேட்காது, நீ போ, நீ அங்கேயே போ. சரி இப்படி போ, இப்படிதான் வீட்டுக்கு போற வழி, இப்படியே போ. தனியா விடுறீங்க. அவன்கிட்ட நான் கதை சொல்லிட்டு தான் நான் வருவேன். அவன் கேட்டான், யோகி கேட்டான் எனக்கு அதை பத்தி. எத்தனை வாட்டி சொன்னா திகலா இருக்கணும். என்னன்னா சுருட்டி கிளவி, சுருட்டுனாலே தெரியும், வாயில சுருட்டை வச்சுக்கிட்டு எப்பவுமே இந்த தென்னை மரத்து மேல பனை மரத்து மேலதான் உட்காந்துருக்குமாமா. கரெக்டா இங்க வேற தென்னை மரம் தோப்பே இருக்குது. அங்க இருந்து பகல்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ரோடு எப்படி தெரியுமா இருக்கும், சுத்தி ரெண்டு சைடுமே காடு மாதிரி தான் இருக்கு. ஆனா இல்ல உள்ளெல்லாம் வீடு இருக்கு, அந்தெல்லாம் சின்ன சின்ன வீடு மாதிரி லைட் எல்லாம் எரியுது. கேமரா அது தெரியாது, அது லைட் தெரியுது, பட் தெரியுது அது கேமரால லைட்டே லைட் தெரியுது.
அந்த மாதிரி உள்ள வீடெல்லாம் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் உள்ளே போகணும். நடுவில் வேறு தண்ணிலாம் ஓடுது. நம்ம என்ன தான் கத்தினாலும் அவங்க தண்ணிக்குள்ளே சலக்குன்னு இறங்கிலாம் வர முடியாது. இப்போ தெரியுது பின்னாடி அதே அதை தெரியுது. அதை பார்த்துட்டே நான் உன்ட்ட பேச சொல்கிறேன். இப்போ அந்த சுருட்டி கிளவி என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம சிக்கன் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா மேலேருந்து சரசரன்னு கீழே இருக்கும். சுருட்டு அது மேலே உட்காந்து சுருட்டு குடிச்சிட்டு இருக்கும். சரசரன்னு தென்னை மரத்துலேருந்து கீழே இருக்கும். பாரு தென்னை மரம். ஐயோ வேணாம், அதான் சொல்கிறேன். தேவலாம் கதையே தேவையாது. இந்த வரைக்கும் அங்கே தான் வந்துட்டு இருக்கு. அப்போ சொல்ல வேண்டியதான். நீங்கள் வந்து சொல்லணுமா? இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு. பயமா இருக்கு உங்களுக்கு. பேய் பிடிக்கும். எனக்கு பேய் பிடிக்காது. அங்க சுடுகாடு இருக்க சுத்தி எல்லாம் நிக்கிறானுங்க. சுடுகாடுன்ற ஒரு பயமே இல்லை. அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அங்க நீ பயந்தியா சுடுகாட்டுக்கிட்ட? அங்க பயப்பு இல்லை, ஆனா இங்க பயமா இருக்கு. நடு ரோட்ல யாருமே இல்லை, பயமா இருக்காதா? அதுதான் எனக்கு வேணும். அதான் அதே மாதிரி தான் சரன்னு இறங்கும். இறங்கி வந்து நம்ம பின்னாடியே நிற்கும் அந்த பேய். நின்று ஒரு தாத்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா கறி வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. எனக்கு அதை கொடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்கு. ஆனா அந்த தாத்தாக்கு பயம் இல்லை, அந்த பையனுக்கு பயம் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு திரும்பி பார்க்கவே இல்லையே. திரும்பி மட்டும் இப்ப நீங்க பாத்துட்டேன். இங்க இல்லடா அந்த தாத்தா பயமா. சத்தியமா இந்த கதை நீங்க யார்கிட்ட ஐயா ஒளிவட்டம் வந்துருச்சு. இப்ப அந்த ஒளிவட்டம் போகுது, கொஞ்சம் தள்ளி நில்லு, வண்டி வருது. ஆனா அந்த தாத்தா திரும்பி பார்க்கவே இல்லை. திரும்பி பார்த்தா ஒரே வர தாத்தா திரும்பியே பார்க்காம கையை பிடிச்சி பயமா இருக்குது, பயமா இருக்குது. எனக்கு கறி கொடு, எனக்கு கறி வேணும்னு சொல்லி பின்னாடியே வந்திருந்த அந்த கிளவி. அங்க பாரு, இதுதான் தென்னை மரம். ஏதாவது ஒரு கிளையில ஏதாவது ஒரு கிளையில உட்காந்துருக்கும். சரிண்ணா உட்காந்து ஒரு கிளையில சத்தியமா உட்கார்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் உட்காந்துருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த பக்கம் பாருங்கண்ணா. அந்த கிளவி என்ன தெரியுமா பண்ணும்? இந்த மாதிரி கறி வாங்கிட்டு போனோம்னா பின்னாடியே கூடயே வரும். திரும்பி மட்டும் பார்த்துட்டோன்னு வையே அப்படின்னு ஒரு அடி சப்புன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிடும் அது கூட. அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு? அந்த தாத்தாக்கு அது பயமே இல்லை. இதை பார்த்துட்டு பின்னாடி வராத, செருப்பு எடுத்து அடிப்பேன், விளக்கமாத்த எடுத்து அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லியும் அது பின்னாடியே வீடு வரையும் வந்து நல்ல அந்த தாத்தா திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த நீ சரி நில்லு, நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காம அவர் பாட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அது நிக்கிறப்ப அந்த கிளவிக்கு அது முடிவை பிடிச்சி இழுத்து கட் பண்ணி எடுத்து அவரு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தன்னோட தொடையில வச்சு தைச்சிட்டாரு. அதனால அந்த இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல இதெல்லாம் கேட்கறப்ப தொடைய அறுத்து அந்த முடியை அவர் வச்சு தச்சிட்டாரு. அது எப்படா நமக்கு சரி, நம்ம ஊசி போடுறப்பயே அப்படி வலிக்குது நமக்கு, அதுக்கே அப்படி பயப்படுறா ஒரு தொடைய அறுத்து. அது அந்த காலத்துல இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்து அவர் என்ன ஆஞ்சநேயர்லாம் நேரில் பார்த்துருக்காராமா. அதனாலதான் அது அதுக்கப்புறம் அதுக்கு யார் சொன்னாங்க கேட்டது, ஆஞ்சநேயர் சொன்னாரா, கனவுல சொன்ன மாதிரி இருந்தாலும் சொன்னாங்க. எனக்கு காரணம் சொல்லல. இப்ப என்னன்னா எனக்கு எழுத்தாப்பே தென்னமரம் இருக்கு, டப்புனு கழுத்து மேலே ஒரு சொரட்டு குத்துன உடனே போயிடுவேன். அந்த கிளவியால எங்கேயுமே போக முடியல. அந்த ஆவிகள் உலகம்ன்ற சொல்லுவாங்க தெரியுமா, அதனால அங்க போகவே முடியலன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயே அடிமையா இது பண்ணி, நீ என் குடும்பத்தை எதுவுமே பண்ணக்கூடாது, என் குடும்பத்தை நீ பாதுகாக்கணும். சரி அவனே ஏற்கனவே பயந்துட்டு கிடக்கான். ஒரு பக்கம் ஆட்டோ அடச்சுக்கிச்சு எனக்கு. பேசிட்டே இருக்கோம், சத்தம் வேற கேக்குது. சுருட்டிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ போட்ட அந்த செருப்பு இப்படி போதா, அது கீழே இருந்து பாக்குறதுக்கு என்னமோ சரக்கு நடுப்பட்டு இப்படி நிக்குது. பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியல. மீதிக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே தொடையை கிழிச்சு கட்டி அதுக்கப்புறம் முடி வச்சு ரொம்ப தச்சுட்டாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து, நீ இனிமேல் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நீ குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ நல்லா பார்த்துட்டு நான் சாகர போன நல்ல தருணத்தில் வந்து நீ முடி வாங்கிட்டு உன் இடத்துக்கு போய்க்கொண்டு இருக்காரு. இதே மாதிரி அந்த கிளவி வந்து அங்கே பார்த்து சொல்ல கிளவி வந்து எல்லாத்தையும் அதை ஏற்ற மாதிரி பண்ணி வர தடைகளையும் காப்பாற்றி கடைசியாக தாத்தா சாவ ஒரு நாள் முன்னாடி வந்து அது முடியை வாங்கி அப்படியே போயிருக்கு. முடியை வாங்கிட்டு போயிருக்கேன். இது அந்த கதை தான், இந்த கதை ஃபுல்லா கதை. அந்த தாத்தா சாவறப்ப நீ சாவ போற, என் முடி எனக்கு கிடைக்காது, எனக்கு இப்பயாச்சும் அறுத்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்றப்ப அந்த தாத்தா அறுத்து எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த கிளவி அப்போ வரையும் அவங்க வீட்லயே அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பா. ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா யாருக்காச்சும் காய்ச்சல் வந்துடும். கிளவியை பார்த்துட்டா மட்டும் எப்படி தெரியுமா இருக்கும், கண்ணெல்லாம் முட்டை கண்ணு மாதிரி. ஐயோ வானா சொல்லி போய் சரி என்ன வானா இந்த நேரத்தில் எனக்கு சுருட்டி இப்படி வச்சு இப்படி எடுக்கிறப்ப அந்த நாக்கு அப்படியே லவக்குன்னு வெளியே வந்துடும். வெளியே வந்து இப்படி மறுபடியும் இப்படி சுருட்டி இப்படி எடுக்கும். ஐயோ காத்து வர 2 பேரும் போயிடலாம்.
போதும் கதை சொல்லி வச்சுட்டு வாங்கலாம்ல வாங்க. இப்படியே போலாம். அப்படியே போனா நம்மளுக்கு நேரம். ஆமா இப்படி போனா இன்னொரு சுடுகாடு இருக்குது. ஏய் நல்லா பாரு, இந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சுடுகாடு, இந்த எண்ட்லயும் சுடுகாடு. பாத்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம உருவி வந்துக்கோ போறப்ப என்ன அதே இடத்துல புதைச்சிருவோம். வாங்க போயிடலாம். முருகன் முருகன் இருக்கா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல என்கிட்ட கட்டி பிடிச்சிருக்கேன். முருகன் இருக்கா நம்மளுக்கு. இந்த கதையை நீ எப்போ சொன்னாலும் ரொம்ப டர்ரா இருக்காது. நான் அதை சொன்னா மட்டும் இப்போ அந்த கதை நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அதான் எனக்கு பண்ண பெரிய தப்பே. நான் சயின்டிஸ்ட் என்னது அது ஒன்றும் இல்லை, புரியல எனக்கு. ஒரு கிறுக்கு பையன் வந்து அடிக்கடி சயின்டிஸ்ட்னா என்ன, அதாவது சயின்ஸை பற்றி நினைக்கிறவன் இந்த பேயை பற்றி இதே பண்ண மாட்டான். திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் வருதுல்ல, அதனால தான் எல்லாருக்குமே பயம். திடீர்னு அப்படின்னு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. முன்னாடி பின்னா பயம் வரதான் செய்யும். சரியா? இப்போ இது அளவுக்கு இப்போ திடீர்னு இப்போ கவுசி நின்றுருக்கான், நம்ம 2 பேரும் இப்போ பக்கத்தில் நின்றுருக்கோம். திடீர்னு இப்படி பிடிச்சி ஓடிட்டோன்னு வை, பின்னாடியே சுருட்டி கிளம்பி தொடர்த்திட்டே வரும். என்னாச்சு ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒண்ணு இல்ல கல்லுடா, அது ஏதோ உட்கார்ந்துருக்க மாதிரியே. ஒரு கதை சொல்லவே மறந்துட்டா. இல்ல இதையும் சொல்லிடுறேன். இது வந்து பேய் கதை மாதிரி இல்ல. பேய் கதை அதாவது கடைசியில தான் ட்விஸ்ட். ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லா தண்ணி போட்டு டெய்லி வீட்டில் சண்டை போட்டே இருப்பார். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் மட்டும் ரூமில் தனியாக சாயந்தரம் இந்த மாதிரி சண்டை போட்டால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் படிக்கணுன்றா ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்குன்னு ரூம் தனியாக வச்சுருக்காங்க. டெய்லி என்ன குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது 2 பேருமே இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிப்பாரு. குடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. பையனுக்கு ஒன்றுமே தெரியல, உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கோவத்தில் ஒரு அம்மிக்கல் தூக்கி பொண்டாட்டி மண்டையில் போட்டு மர்கையாசாலாம் கொண்டுட்டாரு. கொண்டுட்டு ஐயோ பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு தோட்டம் அவங்களுக்கு இருக்குது, அந்த தோட்டத்தில் போய் புதைச்சிட்டாரு. வழக்கமாக அந்த தமிழ் சினிமாவில் வர மாதிரி தான் கொண்டு போய் தோட்டத்தில் போய் புதைச்சிட்டு அப்புறம் ஐயோ என்னடா பண்ணுறது, அடுத்த ஐயோ பையன் காலையில் கேட்பானு என்ன சொல்கிறது, அவங்க அம்மா கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. காலையில் ஆகுது, பையன் அப்புறம் எந்திரிக்கிறான். அவங்க அப்பாவே சமைச்சு அந்த பையனை ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வராரு. அந்த பையன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்போ அவன் பாட்டுக்கு இருக்கான். படிக்கிறான், வரான், வீட்டுக்கு வரான், ஜாலியாக இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட விளையாட வெளியே போகிறான், படிக்கிறான், மறுபடியும் காய்ச்சாலும் ஸ்கூலுக்கு போகிறான். ஒரு 3 நாளாக அப்படியே பண்ணுறான். என்னடா இந்த பையனுக்கு பாசமே இல்லை அவங்க அம்மா மேலே, கேட்கவும் மாட்டேங்கிறான். 3 நாள் ஆச்சு, அம்மா எங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். எதுக்குமே அவங்க அம்மா தேவைப்படலையா அப்படி இப்படின்னு யோசிச்சு ஒரு 4வது நாள் அவங்க அப்பா நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா வாசல்ல நிற்க வச்சு, தம்பி என்னடா உங்கள் அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லைன்னு கேட்குறாரு. ஏன்ப்பா அப்படின்னு சொன்னானே, இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவங்க அம்மாவை கேட்கவே மாட்டேங்கிறேன், எங்கே இருக்காங்கன்னு கேட்க மாட்டேங்கிறேன், எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் சொல்கிறான், நான் ஏன்ப்பா கேட்கணும், அம்மா தான் உங்கள் பின்னாடியும் நிற்கிறாங்க, ஐயோ அம்மா தான் உங்கள் பின்னாடியும் நிற்கிறாங்களே அப்படின்ட்டான் அந்த பையன். அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அதுக்கு மேலே ட்விஸ்டோட பின்னாடி நிற்கிறாங்க. இவன்லாம் ஒரு ஃபியூச்சர் டைரக்டர் ஆகி அதை 4 பேர் உட்காந்து பார்த்து நம்ம இது அரண்மனை 2. ஐயோ அரண்மனை இல்ல, அரண்மனைங்க, அரண்மனை 4 இப்போ வந்துச்சு. அதோட கதை இல்லை, அவங்க பசங்க மட்டும் அம்மா தெரியும், தம்மா தெரியுற மாதிரிக்க அந்த மாதிரில இல்லை. அதில் அவங்க அப்பனுக்கு தெரியாதுல்ல, அவங்க அப்பாவும் தெரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி தான்டா அதெல்லாம் ட்விஸ்ட்டு கதை. அவங்க அப்பா அப்போ என்ன நினச்சிருப்பாரு, அவங்க அப்பா அம்மா பின்னாடி அப்படின்னு ஒரே திரும்ப தான் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வேணும்னா சொல்லித்தோல ஏதாவது பண்ணுங்க. வந்து அப்பா பாரு அந்த மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ விளாக்ஸ் இந்த மாதிரி இது மட்டுமே இருக்காது. வெளியெலாம் போவோம், நல்லா சுற்றுவோம், என்னென்னாலும் பண்ணுவோம். அந்த வீடியோ எடுத்து கண்டென்ட்டாக போடுவோம். நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் வேணா இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம். உங்களை விட எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். மறக்காம பெல் ஐக்கான் விட்டுருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் கேரண்டி அதுக்கு. அதான் அப்படி சொல்லலாம். மறுபடியும் அந்த பெல் ஐக்கானே அப்படின்னு நினச்சி விட்ருங்க. வேற முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ தின்னாடி பேசி விட்டு கிளம்பி வரும், அப்படியே நம்ம ஓடிக்கலாம். ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. டோ அது கண்ணு